அநேகர் அபிஷேகத்தை பெற்றும் கூட அவங்க வாழ்க்கையில் நம்ம பெருசாக சில காரியங்களை பார்க்கல. மாம்சீக கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, பயனில்லாத கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அனாயிட்டிங்? அப்படின்னா அபிஷேகத்துடைய பிரயோஜனம் என்ன? இந்த ஆவியானவரை, அபிஷேகத்தை நான் எனக்குள் எப்படி தக்க வைத்து கொள்ளுவது? சுருக்கமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 3லிருந்து 8 வரைக்கும். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சபை, ஆதி திருச்சபை உருவான பிறகு சபை வளர ஆரம்பிக்கிறது. சபைக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள் பெருகுகிறது. சபை சிதறடிக்கப்படுகிறது. உபத்திரவங்களும் போராட்டங்களும் பெருகும் பொழுது ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? போதும், நம்ம இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா நல்லா இருக்கும், இல்லை நம்ம பழைய வாழ்க்கையே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சிலர் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடுறாங்க. சிலர் எதுவுமே செயல்படாத அமைதியாக இருந்துறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில் கூட ஆண்டவருக்காக வாழுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் என்னுடைய 18வது வயதிலே ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். என் குடும்பத்தில் முதல் விசுவாசி நான் தான். என் குடும்பத்தில் அம்மா இந்து மார்க்கத்தையும் அப்பா கத்தோலிக்க மார்க்கத்தையும் சேர்ந்தவர்களாக இருந்தபடினாலே கொஞ்சம் ஒரு மிக்சட் பேக்ரவுண்ட் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு, வெளியே எதிர்ப்பு, உறவினர்கள் மத்தியில் எதிர்ப்பு, கல்லூரியில் எதிர்ப்பு. இவைகளுக்கு மத்தியில் விட்டுடலாமா, நம்ம பழைய வழிக்கே போயிடலாமா அப்படின்னு எனக்கு ரொம்ப யோசனைலாம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகும். நீ எனக்காக வாழ்வது எதுவோ செய்வது எதுவோ அது மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று என்னோடு கூட பேசினார். என்னுடைய 18வது வயதில் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று. என் பெற்றோர்கள் ரொம்ப எனக்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரையாய் இரட்சித்தார், ஒவ்வொருவரையாய் அற்புதமாக இரட்சித்தார், ஒவ்வொரு சகோதரியை ரட்சித்தார். ஆண்டவர் கரம் கிரியை செய்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் ஒரு நாளும் அணையவே இல்லை. இன்று வரைக்கும் அந்த வைராக்கியம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆரம்ப நாட்களில் நான் என்ன செய்தேன் என்றால், மணிக்கணக்காய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுவேன். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். பைபிள் கூட ரொம்ப தெரியாது. ஆனால் பைபிளை படிச்சுட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் எப்படி பயன்படுத்த போகிறார் எனக்கு தெரியாது, எப்படி யூஸ் பண்ணுவார் அதுவும் தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுதான் என்னுடைய இனிஷியல் டேஸ். அதன் பிறகு கல்லூரி நாட்களில் ஒரு சின்ன ஜெபக்குழுவை உருவாக்கினோம். அந்த சின்ன ஜெபக்குழுவில் முதல்ல எனக்கு பேசுகிறதுக்கு தருணம் கிடைச்சது. நான் ரொம்ப பயந்தேன், ஐயோ நமக்கெல்லாம் பேச தெரியாது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாக மேலே மொட்டை மாடியில் போய் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் பேசணும், என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எனக்குள்ளே இருந்து பேசணும். அப்போ எனக்கு இருந்த சின்ன அறிவை பயன்படுத்தி ஏதோ ஒரு சின்ன செய்தியை, ஒரு சங்கீதத்தை எடுத்து ஒவ்வொரு ஜெபக்குழுவிலையும் பேசும். டேர்னில் வரும். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு, ஒரு நாள் நான், இன்னொரு நாள் ஒரு சீனியர் அக்கா. ஸோ இப்படி தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சின்னதை உண்மையாக செய்ய 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 ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு தைரியத்தை கொடுத்தார். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த முகாம் முடித்து நீங்கள் போகும்போது ஆரம்ப விசுவாசிகளாக இருப்பீங்கன்னா
கொஞ்ச நாள் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இல்லை நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாக இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன ஊழியத்தை நீங்கள் கையில் எடுத்து செய்யணும். முக்கியமாக ஸ்திரீகளுக்கு சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு ஜெபக்குழு ஒன்றை நீங்கள் ஆரம்பிங்க. அது ஆரம்பத்தில் ஜெபத்திற்குரிய ஜெபக்குழுவாக இருக்கலாம். இல்லை நீங்கள் வசனம் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஒன்றும் இல்லை, ஒரு சங்கீதத்தை போய் படிச்சுட்டு அதை ஷேர் பண்ணுங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். இப்படியாக அந்த ஜெபக்குழுவிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தின பிறகு என்னுடைய சர்ச் மினிஸ்ட்ரியில் கர்த்தர் என்னை இன்வால்வ் பண்ண வச்சார். சபையில் யூத் மீட்டிங்கை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ஒரு சவாலாகவும் இருந்தது, அது ஒரு சந்தர்ப்பமாகவும் இருந்தது. ஸோ நான் எஸ் சொன்னேன். எங்களுக்கு ஒரு சின்ன குரூப் ஆஃப் யூத்து தான் அப்போ வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளும் அபிஷேகத்துக்குள்ளும் நடத்தினேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்கள் டீமில் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே டாக்டர் விஜிலாம் இருக்கிறாங்க, என்னுடைய ஜூனியர். நாங்கள்லாம் சேர்ந்து சண்டேஸில் பின்னாடி ஒரு சேப்பல் இருக்கும். அந்த சேப்பலில் கூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு ரொம்ப பைபிள் தெரியாது, ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணுவோம். ஆவியானவர் நல்ல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். இதனாலேயே அந்த திருநெல்வேலியிலிருந்த மற்ற காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜ், சித்தா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், இங்கெல்லாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே ஆனால் அந்த சேப்பலுக்கு ஜெபம் பண்ண வருவாங்க. ஜஸ்ட் டு ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங், அபிஷேகத்தை பெறதுக்கு மட்டும் வருவாங்க. இன்றைக்கி நான் பல தேசங்களுக்கும் போகும்போது அநேகர் ஓடி வந்து சொல்லுவாங்க, அக்கா அந்த டேஸில் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ப்ரேயர் எடுப்பீங்க, அப்போது ரட்சிக்கப்பட்டனா இப்போ இந்த தேசத்தில் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜெபம் மட்டும்தான் செஞ்சோம், கூடி ஜெபிப்போம், அபிஷேகத்தில் நிறைவோம், அவ்வளோதான். அதன் பிறகு சர்ச் மினிஸ்ட்ரியில் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் சின்னதாக சில ஓப்பன் டோர்ஸ் வெளியே கிடச்சிது. வெளிக்கூட்டங்களில் பேச ஆரம்பித்தேன். எதிர்ப்புகள் நிறையா இருந்துச்சு எங்கள் வீட்டில். அப்போல்லாம் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எதிர்ப்பே இல்லாத ஒரு எதிர்காலம் எனக்கு வேணும், என்னை போலவே தாகமும் தரிசனமும் உடைய ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் எனக்கு தரணும்னு நான் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி கர்த்தர் அப்படியே ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்ததுனால நாங்கள் 2 பேருமா இணைஞ்சு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்கிறோம். ஹல்லேலூயா. வாலிப பெண் பிள்ளைகளுக்கும் வாலிப ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், அவசரப்பட்டு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துறாதீங்க. அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எசுப்பாக்காக எதுவுமே செய்ய முடியாது போயிடும். நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, வயசானா கூட கவலைப்படாதீங்க, ஏற்ற வேளையில் கர்த்தர் கொண்டு வருவார். அப்படியாக கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லைகளை விஸ்தாரமாக்கி இந்த தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே போயிருக்கிறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் பட்டணங்களுக்கு பயன்படுத்தினது போல தேசங்களுக்கும் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு அவைலபிளாக இருந்தால், ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறதையே உங்கள் பிரதான நோக்கமாக கொண்டா ஊழிய வாசல்கள் தானாக திறக்கும். இதுதான் என் கணவருடைய என்னுடைய 40 வருஷ ஊழியத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. அவர்களும் அதே போல இளவயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அபிஷேகம் அவங்க ரட்சிக்கப்பட்ட அடுத்த வாரமே ஊழிய செய்ய துவங்கினாங்க. கிராமங்கள்லாம் போய் ஊழிய செய்ய ஆரம்பித்தாங்க. இயேசுவுக்காய் தாகத்தோடும் வசனத்தின் மேல் ஒரு வேகத்தோடும் அவங்க இருந்ததுனால கர்த்தர் அந்நாட்களிலேயே பல புத்தகங்களை எழுத உதவி செய்தார். ஊழியத்தை வாலிபர்களுக்கு மத்தியில் வல்லமையாய் ஊழியத்தை நடத்த உதவி செய்தார். எந்த ஒரு பெரிய ஊழியமும் ஒரு சிறிய துவக்கத்தில் தான் துவங்குகிறது. அந்த சிறிய துவக்கம் தேவ பிரசன்னத்தில் தான் துவங்குகிறது. ஹல்லேலூயா. சரி, இங்கே சபையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. அப்போது ஒரு மனுஷன் மட்டும் அந்த அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லியிருக்கிறது. வாசிக்கலாம் 5வது வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். நீங்கள் இந்த இடத்துல இருந்து வெளியே போகும் பொழுது உங்கள் ஊர், உங்கள் வீடு, உங்கள் பட்டணம், உங்கள் ஸ்கூல், உங்கள் காலேஜ், உங்கள் ஹாஸ்பிட்டல், எங்கே போனாலும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் யாரை பார்த்தாலும் அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக பரலோகத்துக்கு செல்லுகிற வழியாகி இயேசுவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கணும். இன்னைக்கு பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு மனுஷனை சந்தித்து பேசினேன் என்று. என் வாழ்க்கையில்
பலரை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கும் பொழுதெல்லாம் எப்படியாவது அவங்களுக்கு நான் காஸ்பல் ஷேர் பண்ணிடுவேன். அது ஃப்ளைட் ஜேர்னியாக இருக்கலாம், ட்ரெயின் ஜேர்னியாக இருக்கலாம், பஸ் ஜேர்னியாக இருக்கலாம், ஆட்டோவில் போகும்போது கூட, அந்த நாட்களிலெல்லாம் டவுன் பஸ்ஸில் நான் போன நாட்களில் சர்ச்சில் ஏறி ஹாஸ்டலுக்கு முன்னாடி இறங்குறதுக்குள்ளே என் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு எப்படியாவது ஆண்டவரை பற்றி நாங்கள் சொல்லிடுவோம். உங்களுக்கு நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்தினேனே சிறிய புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு எங்களுக்கு ஏன் தாகம் வந்துச்சு தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இதை போல சுவிசேஷம் சொல்லும் பொழுது, ஐயோ இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஜெப புஸ்தகம் இல்லையே அப்படின்னு நான் ஏங்கி இருந்த நாட்கள் உண்டு. அந்த ஏக்கம்தான் இத்தனை தலைப்பில் இப்படிப்பட்ட புஸ்தகங்களை எழுதுவதற்கு எங்களை உந்தி தள்ளுது. இப்போ எங்கே போனாலும் இந்த புக்லெட்ஸில் சிலது என் பேக்கில் இருக்கும். யாருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு புக்லெட்டை எடுத்து கொடுக்கும் பொழுது அது ஆத்தும ஆதாய பணிக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆண்டவர் அந்நாட்களில் தனித்தனியாய் அப்படி ஒரு ஜீல் உள்ள பொங்கிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, நான் சந்திக்கிற ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போயிடவே கூடாது ஆண்டவரே, எப்படியாவது உங்களை அறியணும். கடைக்கு போனால் அந்த பில்லை பே பண்ணுறதுக்குள்ள அந்த ஷாப்பில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தட்ட பேசிடுவேன். வாலிப பிள்ளைகளை போய் பார்த்தா பக்கத்தில் போய் நின்று பேசிட்டு வந்துடுவேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வெயிட்டிங் பீரியடில் என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிடுவேன். ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணும் பொழுது கூட இருக்கிறவங்க யாராவது ஆண்டவர் உந்தி சொல்லுவார், பேசு 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 என்று சொல்லுவார். அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் இரவு 12 மணி ஆகாய விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உன் பக்கத்தில் இருக்கிற நபர் அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, அவங்கள எழுப்பி அவங்க கூட பேச. ஆண்டவரே, இது என்னது? 12 மணிக்கு நான் எப்படி ஆண்டவரே அவங்க தூங்குறவங்களை எழுப்பி பேசுவேன் அப்படி. ஆண்டவர் சொன்ன அப்படி கொஞ்சம் அசைஞ்சாங்க. நான் கேட்டேன், தூக்கம் வரலையா அப்படின்னு. உடனே சொன்னாங்க, எப்படி தூக்கம் வரும், எனக்கு ரொம்ப பிரச்சனை. அந்த இரவிலே 1.5 மணி நேரம் அவங்களோட நான் பேசி கொண்டு வந்தேன். கடைசியில் அவங்க ஒரு டீச்சர், அவங்க ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் என் ஊரில் போய் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலயத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறாரு, நம்ம தான் அவைலபிளாக இல்லை அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பி அவைலபிள். பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். என்னெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிலிப்புக்கு ஆண்டவர் 2 விதமான ஊழியத்தை வச்சிருந்தார். ஒன்று மாஸ் இவாஞ்சலிசம். உங்களில் ஒரு சிலரை ஆண்டவர் ஒரு கூட்டத்துக்கு சுவிசேஷம் சொல்ல தெரிந்தெடுத்திருக்கலாம். உங்களை இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், இனிமேல் வாய்ப்புகளை தருவார். உங்களோடு இருக்கிற ஆவியானவரோடு இணைந்து கொண்டு அற்புதங்களை எதிர்பார்த்து போய் ஊழியம் செய்யணும். ஒரு ஊழியத்தில் போய் 10 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னால் கூட, ஆண்டவரே இந்த 10 பேருக்கும் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதிசயம் செய்யணும், அற்புதம் செய்யணும்னு வாஞ்சையோடு போகும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார். அந்த நாட்களிலேயே கன்வென்ஷன் கூடுகைகளில் அசுத்த ஆவிகள் எல்லாம் அலறி ஓடும். அதே வல்லமை இன்னைக்கும் கிரியை செய்கிறது, இன்றும் கிரியை செய்கிறது. God is always available, but he expects you to be available to his call. ஆண்டவர் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறார். நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க, இந்த வீட்டாரை சந்திச்சு பேசிடணும், இந்த மகளோடு பேசணும், இவங்களுக்கு கால் பண்ணி பேசணும். தேவையற்ற கான்வர்சேஷன், தேவையற்ற காணொளிகள் இதெல்லாம் பார்க்கறத நிறுத்திட்டு ஒவ்வொரு 5 நிமிஷமும் ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எந்த ஆத்மா தாகத்தோடு இருக்குதோ அந்த ஆத்மா ஆண்டவர் கையில் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சரி, இந்த பிலிப்பு என்பவர் ஒரு மனுஷனை சந்திக்கிறார். சுருக்கமாய் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய ஒரு நிமிஷம் எப்படி பின்பு ஏன் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார். பிலிப்பு எல்லா இடத்துக்கும் போய் ஊழியம் செய்கிறார். உங்களுக்கு சொல்றேன், முதல் அசைன்மெண்ட்டை நீங்க முடிச்சா தான் அடுத்த அசைன்மெண்ட் தருவார். முதல்ல உங்களை நம்பி கொடுத்த ஒரு பொறுப்பை முடிக்கணும். அதை முடிக்கலைன்னா அடுத்த பொறுப்பை தர மாட்டார்.
கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை தான் ஆண்டவர் அநேகத்தின் பேரில் என்ன செய்வார்? அதிகாரியாய் என்னப்பா செய்யணும், என்னப்பா செய்யணும், முதல்ல சொன்னதே நீ செய்யலை, நான் உனக்கு எதுக்கு புதுசாக சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் நினைப்பார். ஸோ இங்கு பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து வாசிங்க, தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். சரி, அந்த நாட்கள்ல கர்த்தர் பேசணும்னா தூதனை அனுப்பி பேசுவார். இந்த நாட்கள்ல நேற்று நான் சொன்னேன்ல, பல விதத்தில் பேசுவார். அதுல ஒன்று, உள்ளுக்குள்ள ஒரு ப்ராம்ப்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருந்து பேசுவார். நீ இன்னைக்கு இங்கே போகும்பார், நீ இன்னைக்கு இவங்களை சந்தியும்பார், ஏதோ ஒன்று சொல்லுவார். இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பார். இது யாருக்கு கேட்கும்னா, ஆவியானவரோடு நடக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கேட்கும். நீங்கள் பகலெல்லாம் உலக சத்தத்தை கேட்டுட்டு ராத்திரியில் வந்து, ஆவியானவரே நீங்கள் என் கூட பேசலைன்னா நீ எனக்கு அவைலபிளாக இல்லையே அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த ஹோட்டலில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி அந்த கணவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறார். எங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று கேட்குது. அவராக காதில் செல்ஃபோன் வச்சுருக்கிறார். அந்த அம்மா ரெண்டாவதோட கேட்குது. அவர் காதில் செல்ஃபோன் வச்சுருக்கிறார். மூணாவதோட பேசுது, அப்பவும் காதில் செல்ஃபோன் வச்சுருக்கிறார். அந்த ஒரு குட்டி பிள்ளை சொல்லுச்சு, டேடி மம்மி உங்களை எத்தனை முறை கேட்குறாங்க, என்னன்னே கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுச்சு. இது ஒரு கான்வர்சேஷன் தான், ஆனால் எனக்கு ரொம்ப அது பேசுச்சு. நம்மளோட கூட பரிசுத்த ஆவியானவர் பல வேளைகளில் பேச விரும்புகிறார். அவர் பேச விரும்புகிறத கேட்கறதுக்கு நம்ம அவைலபிளாக இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. ஜனக்கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தா கூட நீங்கள் கர்த்தரோடு ஒரு கனெக்டடாக இருக்கணும். அதுதான் உண்மையாக ஆவிக்குரியவனுக்கு அழகு. ஒரு திருமண வீட்டில் நீங்கள் போயிருந்தா கூட எல்லாரும் பலவிதமாக இருப்பாங்க, நீங்கள் காடோட கனெக்டடாக இருக்கணும். காலேஜுக்கு போனீங்கன்னா கூட அந்த நடக்கிற கொஞ்ச நேரத்தில், காட் லெட் யுவர் பிரசன்ஸ் கோ வித் மீ, என் கூட வாங்கப்பா ஆண்டவரே, நீங்கள் என் கூட வாங்க ஆண்டவரே, இன்னைக்கு நான் படிக்கிறதில்ல, ஒவ்வொரு சின்ன 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 கனெக்ஷனில் அதுதான் உங்களையும் ஆவியானவரையும் எப்பவுமே கட்டி போடும். இந்த பழக்கத்தை என் கல்லூரி நாட்களே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கோட்டை மாட்டிட்டு காலேஜுக்கு கிளம்பும் போதே டங்ஸில் பேச ஆரம்பிச்சிருவேன். ஹோலி ஸ்பிரிட், நம்ம 2 பேரும் இப்போ போக போகிறோம். சில சமயம் மறந்துடும். அதுக்காக கையில் ரெட் கலரில் ஒரு ஸ்கெட்சில் ரவுண்டாக கலர் போட்டு வச்சுருப்பேன். மறந்துட்டா, ஐயோ ஹோலி ஸ்பிரிட் உங்களோட பேசுகிறத மறந்துட்டனே அப்படின்னு அந்த ரவுண்டாக ஸ்கெட்ச் போட்டு வச்சதை பார்த்த உடனே திரும்ப பேச ஆரம்பிப்பேன். அது பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், அந்த அபிஷேகம் இன்னைக்கு வரைக்கும் மேலே தங்கி இருந்துச்சுன்னா, அந்த இள வயதில் அவரோடு நடக்கிறதுக்கு எடுத்த தீர்மானங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்காக வைராக்கியமாக வச்சிருக்குது. ஹல்லேலூயா. இந்த வளாகத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு வாலிப மகளுக்கும் சொல்கிறேன், நீ இன்ஸ்டாவில் எவ்வளோ நேரம்னாலும் செலவழிக்கலாம், அது உன்னை தேவனோடு கனெக்ட் பண்ணாது. ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தனா உன்னையும் ஒரு பிலிப்பு மாதிரி எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். என்ன சொன்னாரு? வனாந்தர மார்க்கமாய். ஆண்டவர் உங்களை போ அப்படின்னு சொல்லுவார். இந்த முகாமை விட்டு நீங்கள் போகும் பொழுது புது பிளான் தருவார். God will give new plans. திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் புதிய திட்டங்களை கொடுப்பார். அடுத்த வசனம் சொல்லுது, அந்தப்படி அவன் எழுந்து போனான். அந்தப்படி அவன் எழுந்து போனான். கொஞ்சம் பொறுங்க ஆண்டவரே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற ஆண்டவரே, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வரேன் அப்படின்னா அப்புறம் பேச மாட்டார். சரியா? அவர் போ என்றார், அவன் எழுந்து போனான். சொல்லுங்க, அவர் போ என்றார், அவன் எழுந்து போனான். நாளைக்கு பார்க்குறேன், நாளை கழிச்சு பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் போன்னு சொன்னீங்கன்னா நான் உடனே நான் கிளம்புறேன் ஆண்டவரே. இந்த ஒபீடியன்ஸ் தான் பிலிப்புவை கரங்களில் எடுக்க ஆரம்பிச்சது. சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. 20. அப்போ அவன் போகும் பொழுது ஒரு மந்திரி ரதத்தில் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு போயிட்டு திரும்ப வருகிறார். 28. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஒரு மந்திரி பயணிக்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் என்ன சொன்னாரா? நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் பேசுகிறவர். சொல்லுங்க, ஆவியானவர் பேசுகிறவர். மனசுக்குள்ள இருந்து பேசுவாரு. காதுல கேட்காது சத்தம். இன்னைக்கு காதுல பேசுங்கன்னு கேட்காதீங்க, உள்ளத்துக்குள்ள இருந்து பேசுவார். உள்ளத்துக்குள்ள இருந்து பேசுவார். பழகணும். பழக 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 அவர் சத்தம் புரியும். ஓகே, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்புறம் அப்பொழுது பிலிப்பு ஓடி போய், எப்படியா ஓடி போய், சொல்லுங்க, ஓடி போய், ஓடி போய், ஸ்லோ மோஷன்ல போகல. ஓ காட், நீங்க சொன்னீங்கன்னா நான் இம்மீடியட்டா கீழ்ப்படுகிறேன். பேசுகிறவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறவர். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தெரியுமா ஆண்டவர் பயன்படுத்தல? போன்னு சொன்னா போறதில்ல, போய் சேர்ந்துக்கோன்னு சொன்னால் சேர்ந்துக்கிறது இல்லை. ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிற ஆண்டவரே, எனக்கு அது முடியலை இது முடியலை. நோ எக்ஸ்கியூசஸ். ஹியர் ஆஃப்டர் நோ எக்ஸ்கியூசஸ். உங்கள் வாழ்க்கையில் சாக்கு போக்கே சொல்லாதீங்க. நாங்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறோமே பிரசங்கம் பண்ண, எத்தனையோ மைல்கள் கடந்த வாரம் எல்லாம் காரிலே பயணத்து ஊர் ஊராக போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு களைத்து போய் தான் இங்கேயும் வந்திருக்கிறோம். சும்மா வரல, கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து வரல. எவ்வளவோ தியாகம், எவ்வளவோ நேரங்களை கர்த்தருக்காக செலவழிச்சிட்டு இந்த பட்டணத்துக்கும் வந்து கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு தான் ஓடி வந்திருக்கிறோம். சாக்கு போக்குகளை சொல்லாதிருங்கள். 30 வசனம். ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, என்னவா ஒரு பிலிப்பு கேட்கிறாரு, ரதத்துல போறவருடைய சத்தத்தை கேட்கிறாருன்னா அவர் எப்படி வாசிச்சிருக்கணும்? சத்தமா வாசிச்சிருக்கணும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மந்திரி வெட்கப்பட்டாரா? சொல்லுங்க. அப்படி அவர் சத்தமா வாசிக்கலைன்னா பிலிப்புக்கு என்ன செஞ்சிருக்காது? கேட்டிருக்காது. இன்னைக்கு நீங்க ஏன் கடவுளுக்கு பயன்படலைன்னா வெட்கம். ஐயோ ஆண்டவரே அவங்க என்ன நினைச்சிருவாங்க, ஐயோ ஆண்டவரே இவங்க என்ன நினைச்சிருவாங்க. நான் முதல் முறை சர்ச்சில் பாட்டு போடும்போது என் கையெல்லாம் நனைஞ்சு நான் அப்படி வரேன், என் காலெல்லாம் ஸ்வெட்டாகி ஈரமாக இருக்குது. ஏன்னா பயம், நடுங்கி முதல் பாட்டு அப்படி தான் பாடினேன். இன்னைக்கு எவ்வளோ 1000 பேர் நின்னாலும் பாட முடியுது அப்படின்னா அவருடைய பலன். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் பலன் இல்லப்பா, என் பலன் இல்லப்பா, உங்க பலன் ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை தான் இதுவரைக்கும் எனக்கு நடத்துது. சொல்லுங்க. இந்த ஆண்டவர் நமக்குள்ள பலனை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்குள்ள வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு பல்லவியை வாட விரும்புகிறேன். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும். கையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? நல்லா தட்டி பாடலாமா? துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. சொல்லுங்கள் எல்லாரும். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு.
பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா. துதி பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ரகதாரா ஷகதாரா கலசே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊற்றுங்கப்பா, உங்க பிள்ளைகளுக்குள்ள பலத்தை ஊற்றுங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எதுக்கு அபிஷேகம் தந்தார்? உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, ஓடி போய் மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. சரி, வாசிக்கலாம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார். சேர்ந்தார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா? நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, உனக்கு புரியுமா, உனக்கு புரியுதா? அப்போ அந்த கேள்வியை கேட்கணும்னா முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ அபிஷேகம் பெற்ற நீங்க என்ன பண்ணணும்? உட்கார்ந்து நேரம் எடுத்து வேதத்தை படிக்கணும். எப்படி படிக்கணும்னா ஆவியானவருடைய துணையோடு கூட படிக்கணும். இதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நான் எத்தனையோ இடத்துல பிரசங்கிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வேற வேற விதமா பரிசுத்த ஆவியானவர் பேச வைப்பார். அதெல்லாம் அவர் சொல்லி தர்றது. சில பிரசங்கங்களை ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவரே என்ன பேச போறேன் ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கும் போது பளிச்சுன்னு ஒரு தாட்டு கொடுப்பார். அந்த தாட்டுக்கு ஏற்ற வசனத்தை தேடும் போது அப்படியே செய்தியை கோர்வையா தருவார். Holy Spirit, He wants to teach you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறவர். அதனால இந்த முகாம் முடிச்சு போய் உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி ஒரு நோட்டு, பைபிள், ஒரு கன்கார்டன்ஸ் இருந்தா, ஒரு பென்னு, இதெல்லாம் வச்சு சொல்லுங்கப்பா இந்த அதிகாரத்தை படிக்கிறேன், இதுல என்ன இருக்குது என் கூட பேசுங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லி தருவார். தெரியுமா அப்படின்னு கேட்கிறவருக்கு தெரிஞ்சிருக்கிற போய்தான் தெரியுமான்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, ஒருவன் 31 எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டார். நல்லா கவனிங்க, மக்களுக்கு தெரியாது, நீங்க போய் சொல்றதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார். அப்ப அவன் சொல்றான், ஒருத்தன் எனக்கு சொல்லலைன்னா எப்படிங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். உங்க ஊரு, உங்க கிராமத்துல நீங்க போய் சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது. நான் அபிஷேகம் பெற்றேன், நான் வல்லமை பெற்றேன் அப்படின்னு போய் வீட்டில் இருக்கக்கூடாது. காட் என் கூட நீங்க வாங்க. ஒருவேளை நீங்க ஒரு வயலில் வேலை செய்கிற ஒரு நபரா இருக்கலாம். அந்த வயல்ல வேலை செய்யற பக்கத்துல உங்க கூட நாற்று நடுகிறவர்களுக்கு, உனக்கு தெரியுமா இந்த இயேசுசாமியில ரொம்ப அற்புதம், ஐயோ நீ என்ன, எனக்கு இவ்வளோ கஷ்டம், எல்லா தெய்வத்தையும் தேடி பார்த்துட்டேன் அப்படிலாம் சொல்லாத. இந்த இயேசுசப்பா இல்ல, கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்வை கொடுத்தாரு, பேச தெரியாதவங்களெல்லாம் பேச வச்சாரு, அவரு ரொம்ப அற்புதத்தை செஞ்சா, நீ நம்பி பாரு. இயேசுவை மட்டும் பத்தி சொல்லுங்க, வேற எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க சர்ச்சு தெரியுமா அதெல்லாம் வேண்டாம். இயேசுடைய அன்பை சொல்லும் பொழுது அவங்க இருதயம் மாற்றப்படுகிறது. இங்க என்ன நடக்குது? அவன் வாசித்த வேத வசனம் என்றால் ஏசாயா 53 வாசிக்கிறார். அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவது. 34 மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? நல்லா கவனிங்க. பிலிப்பு பேச ஆரம்பிச்ச உடனே மந்திரி உள்ளத்துல தாகம் வந்துருச்சு. நீங்க நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் எப்படி சந்திக்கப்படுவாங்க? இல்ல, நீங்க பேச ஆரம்பிச்சா ஆண்டவர் உள்ளத்துல தாகத்தை தருவார். ஒரு முறை நான் கல்லூரியில பாடம், தட் இஸ் காலேஜ் கோர்ஸ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ப்ரொஃபஸர், எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர், அன்னைக்கு அவங்களோட நான் டியூட்டி பண்றேன். என்ன ஆண்டவரே விளையாடுறீங்க, அவங்கள்ட்ட போய் நான் எப்படி பேசுறது, நான் உங்க ஸ்டூடெண்ட் ஆச்சு, நீ போ, உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னார். அன்னைக்கு ஒரு டெலிவரி, அவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தனால அவங்க கூட இருந்தாங்க. டெலிவரியை அன்னைக்கு அவங்க தான் பார்த்தாங்க, நான் கூடவே இருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு அந்த ரூமுக்கு போகும் பொழுது நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க தூங்க போயிடுவாங்க. ஆவியானவர் உந்தி உந்தி தள்ளுறாரு, பேசு பேசு பேசு. நான் சொல்றேன், ஆண்டவரே நான் என்னத்த பேசுவேன் ஆண்டவரே, அவங்க என் மேடம் ஆண்டவரே, 1000 பேசலாம்.
ஆனால் நம்ம 1000 வார்த்தையை விட ஆவியானவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் ரொம்ப பவர்ஃபுல். பல இடத்துல நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்கிறோம், நான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட், அவங்களுடைய ஸ்டூடெண்ட் என்று கூட நினைக்காம மனம் திறந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்தரங்க அலங்கோலங்கள் எல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. ஐயோ ஜெயராணி, நான் ரொம்ப இரவும் பகலும் தூங்காது கஷ்டப்படுகிறேன் சொன்னோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அன்றைக்கு இரவு நிக்கோதேமு கூட ஜீசஸ் எப்படி பேசுனாங்களோ அது போல நான் அவங்களுக்கு பேசி ஆண்டவருடைய அன்பை சொல்லிட்டு, எப்போவுமே என் கோட் பாக்கெட்டில் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பேன். அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து இதை நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு கைனகாலஜிஸ்டாக இருக்கிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த புஸ்தகம் உங்களுக்கு நிம்மதியை தருன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த 2 நாளில் அந்த போஸ்டிங் எனக்கு முடியுது. அந்த வார்டில் வந்துட்டேன். என் பொறுப்பு முடிஞ்சது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருத்தரை சந்திக்க போகும் பொழுது ஜெபத்தோடு போனா என்ன பேசணும்னு சொல்லுவார், என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி தருவார், எப்படி அவங்கள ஜெபத்துல நடத்தணும்னு சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லி தருவார். மந்திரி 53ஆம் அதிகாரத்தை படிச்சப்போ பிலிப்பு அந்த வசனத்தை வச்சு இயேசுவை குறித்து அவருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். வாசிங்க 35. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். அவ்வளவுதான். இயேசுவை குறித்து பேசிட்டு ரதத்துல இருந்து 2 பேரும் நடந்து போறாங்க. மேபி ரதம் வேகமா போறதுனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் ஆண்டவர் அங்க ஒரு தண்ணியை கொடுக்கிறார். நான் சொல்றேன், நீங்க நடத்துங்க, ஆண்டவர் அழகா ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்கள அடுத்த படிக்கு நடத்துவார். மந்திரி கேட்கிறாரு, நான் தண்ணீருள் எடுத்துட்டு வந்தார்கள், அப்பொழுது இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறதுக்கு தடை என்ன? மந்திரிகிட்ட அதை பேசினாரா என்னன்னு தெரியல. அந்த ஆத்துமாவை அடுத்து 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 நடத்துறாரு. காட் டேக் ஓவர் பண்ணிக்கிறார். வசனம் சொல்லுது 39, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் வேலை முடிஞ்சுதுப்பா, இனி வந்துரு. சரித்திரம் சொல்லுது, அந்த கந்தாகே என்பவளுக்கு மந்திரி அவருடைய தேசத்துல போய் எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அங்க ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சுன்னு சொல்லுது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஊர்ல ஒரு நபரை இந்த வருஷத்துல நீங்க கர்த்தருக்குள்ள நடத்த தீர்மானிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு, அந்த நபரை கொண்டு பெரிய அற்புதங்கள், பெரிய அதிசயங்களை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. இந்த முகாம் முடிஞ்சு நீங்க போகும் பொழுது ஆவியானவரோடு நடக்க போறீங்க, ஆவியானுடைய சத்தத்தை கேட்க போறீங்க, ஆவியானவருக்கு கீழ்ப்படிய போறீங்க. ஆவியானவர் சொல்றபடி இயேசுவை குறித்து யாருக்காவது சொல்ல போறீங்க. அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரும், உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து கிரியை செய்கிறவர். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். உங்களில் ஒரு சிலர் நான் இன்னும் அபிஷேகத்தை பெறலை அப்படின்னு சொல்லுகிற நபராக இருக்கலாம். உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லித்தாரேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் இன்று தான் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். என்ன செய்யணும்? அபிஷேகத்துக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன தடைன்னா, ஒன்று, நான் தகுதி இல்லை அப்படின்னு நம்மளையே நம்ம தாழ்த்திக்கிறோம். தகுதி இல்லாதவர்களுக்குத்தான் ஆவியானவர் வேணும், பலனற்றவர்களுக்கு தான் பலன் வேணும், தூய்மையற்றவர்களுக்கு தான் தூய ஆவியானவர் வேணும். நீங்கள் தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் உங்கள் தகுதி. எனக்கு ஐம் அன்வர்திங்கிறீங்கள, நீங்கள் தான், அது ஒன்று தான் அவருக்கு வேணும். எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறல்ல, போதும் வா நான் உன்னை தகுதிப்படுத்துறேன்னு சொல்கிறார். 2வது பயம். ஐயோ நான் வாயை திறந்து பேசினா அசுத்த ஆவி வந்துருமோ. பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். நீங்கள் வாயை திறந்து ஆவியானவரை கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் தான் பெற்றுக்கொள்வீங்க. 3வது வெட்கம். ஐயோ நான் என்னவோ ஒன்று பேசுகிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்காதீங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று வாயை திறந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உங்களை அறியாதே உங்கள் நாவிலே வேறு ஒரு வார்த்தையை ஆண்டவர் தருவதை உணருவீர்கள். அது ஒரு எழுத்தாக இருக்கலாம், ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அதை பிலிப்பு மாதிரி கீழ்ப்படிஞ்சு பேச தொடங்குங்க. கொஞ்ச நேரத்தில் சரமாரியாய் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். சிலரை தென்றல் போல நிரப்புவார், சிலரை பெரும் மழை போல நிரப்புவார்,
ஸோ எப்படி நிரப்பினாலும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்களால் தாங்க முடியாத அளவுக்கும் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். சம்டைம்ஸ் எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க, பட் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல, ஆண்டவரே நான் அபிஷேகத்தை பெறுறதற்கு என்கிட்ட ஏதாவது தடை இருந்தால் மன்னிச்சிருங்க. முக்கியமான தடை என்ன தெரியுமா? யாரன்னா மன்னிக்காது இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனாயிட்டிங் ரிசீவ் பண்ணவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தா, சாரி லார்ட் நான் அதை விட்டுறேன், அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. அந்த சீக்ரெட் சின் உங்களை விட்டு இன்னைக்கு போயிடுச்சுன்னா யூ வில் ரிசீவ் த அனாயிட்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. சரியா? கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம் டைம் கொடுக்க போகிறேன். யாரையாவது மன்னிக்காது இருந்தீங்கன்னா வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே நான் என் குடும்பத்தில் உள்ள இந்த நபரை மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே, மனசார மன்னிச்சிறேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து கேளுங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சது போல் நான் உங்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், இன்லாஸாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல கலீக்ஸாக இருக்கலாம். ஆண்டவரே அவங்க மேலே எனக்கு ரொம்ப நாளாக கசப்பு இருக்குதுப்பா, நான் மன்னிக்கிறேன்ப்பா. சொல்லுங்கள், வாயை திறந்து கேளுங்க. நான் மன்னிக்கிறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மனசார மன்னிக்கிறேன். இந்த முகாம் முடிஞ்ச பிறகு நான் அவங்களோட போய் பேசுகிறேன் ஆண்டவரே. பெரிய ஆவியானவரை பெற்றுக்கிறதுக்கு அதுதான் தடைன்னா இன்னைக்கு அந்த தடையை என்னை விட்டு அகற்றிருங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். வாயை திறந்து சொல்லுங்க, மனசார மன்னிக்கிறேன்ப்பா, மனசார மன்னிக்கிறேன், மனசார மன்னிக்கிறேன். 2வது, அந்தரங்கமாக நீங்கள் ஏதாவது பாவ வாழ்க்கை உறவுகள், சில தகாத உறவுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர்ட்ட மனசார மன்னிப்பு கேட்டுருங்க. சில தகுதியில்லாத செயல்களை செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, இதை மேற்கொள்ள முடியாமல் இத்தனை வருஷம் போராடிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து அறிக்கை செய்கிற ஆண்டவரே, நீங்கள் பார்க்கிற காரியம், கேட்கிற காரியம், தொடுகிற காரியம், நினைக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் ஃபாதர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் மன்னித்து இன்றைக்கு நம்ம எல்லாம் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் தூய ரத்தத்தால் என்னை கழுவிருங்கப்பா, என்னை கழுவிருங்கப்பா, என்னை கழுவிருங்கப்பா. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெறாமல் இந்த முகாமை விட்டு நீங்கள் போகக்கூடாது, போகவே கூடாது. நான் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்களை சொல்லலை, இதுவரைக்கும் அனாயிட்டிங் ரிசீவ் பண்ணாத இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தருணத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் மன்னிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன்ப்பா, எல்லாரையும் மன்னிக்கிறேன்ப்பா. என் மனசுல கசப்பு இருக்கக்கூடாது, புளித்த மாவு இருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க. வீணான வார்த்தைகள் நான் பேசினேன், என்னை மன்னிச்சிருங்க. வீணானதை பார்த்தேன், என்னை மன்னிச்சிருங்க. வீணானதை கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. வீணானதை நினைச்சேன், நான் செஞ்சேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு இன்னைக்கு அபிஷேகம் வேணும்ப்பா. என்னையும் ஒரு பிலிப்புவை போல நீங்க எடுத்து பயன்படுத்தணும் ஆவியானவரே. உங்க சத்தத்தை நான் கேட்பேன் ஆண்டவரே. அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே உங்களை எல்லாம் மன்னித்து கழுவி கொண்டிருக்கிறார், கழுவி கொண்டிருக்கிறார். தூய ரத்தம் உங்களை கழுவுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்கிறார், 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 கழுவுகிறார். நீங்க மனதார மன்னிப்பு கேட்டதுனால உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீங்க யாரை மன்னிச்சீங்களோ ஆண்டவரும் அதை மன்னித்திருக்கிறார். இப்போ வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தை வாயை திறந்து, இயேசுப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்வது போல யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்களுக்கு உள்ள இருந்து ஒரு ஜீவ ஊற்று பொங்கி வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். வாயை திறந்து, வாயை திறந்து எல்லாரும் 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாய் வாயை திறந்து பேசு மகளே. நீ பயப்படாதே, நீ வெட்கப்படாதே, நான் தகுதி இல்லை என்று சொல்லாதே. உன்னை இன்றைக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்த போகிறார். அவருடைய அபிஷேகம் உன்னை தகுதிப்படுத்த வந்திருக்கிறது. வாயை திறந்து, வாயை திறந்து சத்த
சத்தங்கள் உயரட்டும், எல்லா சத்தங்களும் உயரட்டும். கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது, உன் மேல் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உன் நாவை திருப்புகிறார், உன் உதடுகள் நவமான பாஷைகளை பேசும்படி ஆவியானவர் இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நல்ல தைரியத்தோடு கர்த்தர் தருகிற புதிய வார்த்தைகளை, புதிய வார்த்தைகளை பேச துவங்குங்கள். பேச துவங்கு, நீ பேச துவங்கு. வெட்கப்படாமல் பேசு மகளே. நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா பயத்தின் ஆவிகள் விலகுவதாக. விலகட்டும், விலகட்டும். புதிய வார்த்தைகள், புதிய நாவுகள். ரிசீவ், ரிசீவ் இன் ஜீசஸ் நேம். ரிசீவ். பேச துவங்கு, பேச துவங்குங்கள், பேச துவங்கு. தைரியமாய் பேச துவங்கு, விடுதலையோடு பேச துவங்கு. ரிசீவ். வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. அசைவாடுகிற ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. உங்க பிள்ளைங்களை நிரப்புங்க, உங்க பிள்ளைங்களை நிரப்புங்க. இவங்க வெறுமையாய் போக கூடாது. யாரெல்லாம் தாகத்தோடு வந்தார்களோ, யாரெல்லாம் வாஞ்சையோடு வந்தார்களோ, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ பயப்படாது பேசு. உன் நாவில புதிய வார்த்தைகளை கொடுக்கிறார், புதிய பாஷை, புதிய பாஷை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் ரிசீவ், ரிசீவ். பெருமழையாய், பெருமழையாய் வந்து இறங்குங்க. இந்த அக்கினி அபிஷேக முகாமின் இந்த 3வது நாளில் உங்க பிள்ளைங்க உபவாசித்து கண்ணீர் சிந்தி ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஒரு ஆவியின் அருள் மாறி ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. ரேகதா நம சந்தரபஷே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள். யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஆண்டவரே வந்து உன்னை நிரப்புகிறார். ஆவியானவர் உன்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ரேகதா நம சந்தரபகதாரா. பேசு. ஒரு வார்த்தையா இருந்தாலும் தைரியமாய் பேசு, ஒரு எழுத்தா இருந்தாலும் தைரியமாய் பேசு. நாவுகள் திரும்புகின்றன, நாவுகளை திருப்புகிறார். உறங்குகிறவருடைய உதடுகளை பேச பண்ணுகிற அக்கினி வல்லமை, அந்த அக்கினி வல்லமை, அந்த அக்கினி வல்லமை உன் நாவில் இறங்குகிறது, உன் நாவில் இறங்குகிறது. பேசு மகளே, பேசுங்க தைரியத்தோடு. ரகதரரவ சந்தரபகதா ஓரிகாதான சம்பவவரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விட்டுக்கொடு, உன் சரீரத்தை விட்டுக்கொடு, உன் சரீரத்தை விட்டுக்கொடுங்கள், உங்கள் நாவை விட்டுக்கொடுங்கள். இன்றைக்கு நீ வெறுமையாய் போக போகிறதே இல்லை, இல்லை. உன்னை நிரப்பி, 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 நிரப்பி பாத்திரம் நிரம்பி வழியும்படி. ஓ ரிகனம சந்தரகனரபஷே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இந்த வளாகம் முழுவதும் உங்க ஆவியின் அருள் மாறி ஊற்றப்படுவதாக, அக்கினி ஊற்றப்படுவதாக, அனல் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல இறங்கி வருங்கப்பா. ரேகுதுனா ஷகதோரோரோ. ஹல்லேலூயா கதரஷே நம மஹதானா. நல்லா விட்டு கொடுத்து பேசுங்க. ஒரு யாலகா இறங்கி வருகிறது. எஸ், யூ ஆர் ரிசீவிங். நீ பெற்றுக்கொள்ளுகிறாய், நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் மகளே. உன் மேல அந்த அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. இன்றைக்கு நீ வேறு மனுஷியாகிறாய், வேறு மனுஷனாகிறாய். இன்றைக்கு உன் மேல ஒரு புது எண்ணெய், ஒரு புது எண்ணெய் ஊற்றப்படுகிறது. உன் சிரசில வழிந்து ஓடுகிறது, உன் சிரசில வழிந்து ஓடுகிறது. தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார், உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். புது எண்ணெய், புது எண்ணெய், புது எண்ணெயால் தேவன் உன்னை நிரப்புகிறார். மற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க. அபிஷேகத்தை பெற்ற எல்லாரும், அபிஷேகத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்ட எல்லாரும் நல்ல நல்ல விடுதலையோடு, 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 விடுதலையோடு
அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகம். நசரனாகிய இயேசுவை தேவன் அளவில்லாத அபிஷேகத்தினால் நிரப்பினது போல உங்களையும் நிரப்ப வல்லவர், நிரப்ப வல்லவர். நேபராஷதார கேர ரசரா. ஹalleluya. ஊற்றுகிறார், 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 ஊற்றுங்கப்பா. ஹalleluya. கரரதரஷே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே. நல்லா கவனிங்க, ஒன்று சொல்ல போறதில்ல. நீங்க ஊற்று தண்ணீரே எனக்குள்ள இருந்து பொங்கி வாங்க. அவர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொன்னார்ல. இன்னைக்கு புறப்பட்டு ஓட போகிறது. ஜஸ்ட் ஒரு 5 minutes தான், ஜஸ்ட் ஒரு 5 minutes ஜோம் பண்ண போறோம். God is going to anoint you. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க, பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க. சொல்லுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரவராக்கா நாமா. உங்க பிள்ளைங்களை நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ரேதானா ஒவ்வொருவரையும் நிரப்புகிற ஆவியானவர். தேங்க்யூ. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்ன நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் ஊற்றுகிறார், கர்த்தர் ஊற்றுகிறார், கர்த்தர் அருள் மாரியை ஊற்றுகிறார், கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். ஊற்று தண்ணீர், ஊற்று தண்ணீர் பொங்கி வருகிறது, உனக்குள் பொங்கி வருகிறது, உனக்குள் பொங்கி வருகிறது. அலை அலையாய், அலை அலையாய், அலை அலையாய், அலை அலையாய் ஊற்றுகிறார். ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஜனத்தை நிரப்புங்க, உங்க ஜனத்தை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஆவியால், அக்கினியால், வரங்களால், வல்லமையால், கிருபைகளால், இரக்கங்களால், தயவுகளால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ரே ரேக நா சக்கரபா. பேசுங்கள் தைரியமாய், நவமான பாஷைகள், புதிய பாஷைகள், புதிய பாஷைகள். ஓ ரகனமா ரேஹதனமஷா ஏ ரபகதோர சந்தரபா. எஸ் ஃபாதர். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே,
நதி, அபிஷேக ஊற்று, அபிஷேக மழை, அபிஷேக அக்கினி உங்க ஜனத்தை நிரப்பினதற்கா நன்றி, நன்றி. ரகதரவா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்க ஜனங்களை நிரப்பி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீங்கன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை சொல்லி உம்முடைய அடியாள் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேனப்பா. திரும்பி செல்லும் பொழுது நிரப்பப்பட்டவர்களாகவே அவர்கள் கடந்து செல்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.